என்ன டைம் ஆகுது இன்னும் ஆளை காணோம். ஐயோ பசியோட இருக்கீங்களா? சாரிங்க, வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, செய்யாத தப்புக்கு எதுக்கு நீ சாரி கேட்கணும்? ஆக்சுவலா லஞ்ச் பேக் மறந்து வச்சுட்டு வந்ததுக்கு நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். ஐ அம் ரியலி சாரி. ஐயோ என்னங்க நீங்க என்கிட்ட எல்லாம் சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஆபீஸ்ல எவ்வளவோ டென்ஷன் இருக்கும். லஞ்ச் பாக்ஸ மறந்து வச்சுட்டு வர்றதெல்லாம் ஒரு விஷயமாங்க. நீங்க போய் கை கழுவிட்டு வந்துடுறீங்களா? ஐயோ, கொஞ்சம் இரு, ஒரு முக்கியமான மெயில் அனுப்பணும், அதை அனுப்பிட்டு அப்புறம் சாப்பிடுறேன். ஏங்க அது அப்புறமா பண்ணிக்கலாம்ல. ஒரு 10 நிமிஷம் லேட்டா மெயில் அனுப்புனா ஒண்ணும் குறைஞ்சிராது. நீங்க முதல்ல டைமுக்கு சாப்பிடுங்க, அதான் முக்கியம். இல்ல, இது அதை விட முக்கியம். ஷோ ஏன்டா இப்படி வேலை வேலைன்னு உடம்பு கெடுத்துக்கிறீங்களோ தெரியல. ஒர்க் தானே நமக்கு சோறு போடுது, அப்புறம் என்ன? சாப்பாட்டுக்கு எங்க நீங்க மரியாதை கொடுக்குறீங்க? நேரத்துக்கு சாப்பிட மாட்டீங்களே. டிஃபன் பாக்ஸ வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க, அத்தை கொடுத்து விட்டாங்க. இல்ல வேணாம், எதுவும் பிரிக்காத, நான் அப்புறம் சாப்பிடுறேன். இப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா வேலையில மறந்து போய் உடம்ப கெடுத்துப்பீங்க. நான் உங்களை சாப்பிட வச்சுட்டு தான் போவேன். நான் தான் அப்புறம் சாப்பிடுறேன் சொல்றேன்ல, ஒரு தடவை சொன்னா புரியாதா? முதல்ல கிளம்பு. டெய்லி அவருக்கு வேலையில 1000 டென்ஷன் இருக்கு. அந்த கோவத்துல எங்கயாவது ஒரு இடத்துல காட்டணும்ல. நானும் சமய சந்தர்ப்பம் தெரியாம இப்படிதான் அப்பப்போ போய் மாட்டிப்பேன். உனக்கு அவரை பத்தி அவ்வளவா தெரியாதுல்ல, அதான் போக போக நீயே புரிஞ்சுப்ப. எதுக்கு கண்மணி மேல தேவையில்லாம கோவப்பட்ட? இந்த வெண்ணிலா வந்ததால டென்ஷன் ஆகி தேவையில்லாம அவளை திட்டி விட்டுட்டேன்.